அண்ணே வணக்கம்ண்ணே. என்னையா மார்க்கெட் வியாபாரம் மொத்தமா வந்திருக்கிய? எதுவும் காசு பண்ண வேணுமா? அண்ணே வாங்கின பணத்தவே திரும்ப கொடுத்துட்டு போலான்னு தானே வந்திருக்கோம். ஏன் என்னாச்சு? கடை இருந்தா தானே கடையை வாங்க முடியும். சன்னாயத்த கடை வாங்கினா என் கடையை காலி பண்ணிக்கன்னு மாமா அக்கா சொல்லுது. அதனால இப்ப கடை முக்கியமா கடை முக்கியமான்னு பார்த்தா கடை இருந்தா தானே யாரும் கடையும் தருவாங்க. அதனால இப்ப வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கோம். எங்களை எல்லாம் மன்னிச்சுக்கங்கண்ணே, தப்பா எதுவும் எடுத்துக்கிறாதீங்க. மகமாயக்கா பறிச்சுட்டு மார்க்கெட்ல எங்களால இருக்க முடியாதுண்ணே. வரோம்ண்ணே. கொடுத்த காசை திரும்ப கொடுக்க வச்சிருக்கிற, இதெல்லாம் நல்லா படல மகமாயே. நல்லது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். அது நீ சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இந்த சன்னாசே 15 லட்சம் ரூபாய் கொடுத்து மார்க்கெட்டை ஏலம் எடுத்தது நீ கொடுத்து வாங்குறதுக்கு இல்ல, நான் கொடுத்து வாங்குறதுக்கு. அப்படி நீ கொடுத்து வாங்கன்னு நினைச்சிருந்தா நீ என்கிட்ட கேட்டிருக்கணும். ஏக்கா எனக்கு 4 பிள்ளைகள் இருக்கு, நானும் மார்க்கெட்ல கொஞ்சம் கொடுத்து வாங்குறேன்னு கேட்டிருந்தா நம்ம சொந்தக்கார பையன் தானே பொழைச்சா பொழைச்சிட்டு போறாமனு நானும் விட்டுருப்பேன். அதை விட்டுவிட்டு எனக்கு தெரியாம ஏன் மார்க்கெட்டுக்குள்ள வந்து நீ கொடுத்து வாங்க நினைச்சிருக்க. இனிமேல் கூட்டி கொடுத்தேன் குறைச்சு கொடுத்தோம்னு மார்க்கெட் பக்கம் உன் தலைய கண்ட உன் தலைய அறுத்துருவேன். பாத்துக்க வாங்கடா. என்ன சன்னாசி, ஊர்ல இருக்க தலைய பூரா நீதான் வெட்டுவ, அவன் என்னடா உன் தலைய வெட்டுவேன்னு சொல்லிட்டு போறா. நீயும் பாத்துக்கிட்டு பேசாம இருக்க. கேடா வெட்டுறது முன்னாடி அவ தலைய வெட்டு. மகமாய் தலையெடுத்தா மார்க்கெட்ல தலையெடுக்க முடியும்னா எடுத்துட வேண்டியது. நீ ஏன்பா எடுக்கிற? நான் எடுக்கிறேன். இந்த ஊர்ல எங்க அப்பா தலை எடுக்கணும், எவன் தலையை நான் எடுப்பேன். நாளைக்கு பெரிய கருப்பு கோயில்ல ஆட நீ வெட்டு, அவளை நான் வெட்டுறேன். ஒரு 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்தீங்கன்னா பழக்கடைக்கு போட்டுக்கேங்க. நல்லா பண்ணு, கேட்டதை கூடா. பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருக்க, உனக்கு என்ன வேணும்? உன் தலை தான் வேணும்.